நீங்க துளசி மேல உயிரே வச்சிருந்தேள். அது நேக்கு நன்னா தெரியும். குழந்தை கிருஷ்ணாவும் உங்களுக்கு பிறந்ததுன்னு அவ சொல்ல. அவ சொன்னான்னு தான் நான் சொன்னேன். இவ்வளவு காலத்துக்கு அப்புறமா ஆம்பளை சுகத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஊர் பேசிட்டா அதை விட அசிங்கம் வேற என்னமா இருக்கு? இப்ப நான் படுற கேவலத்தை விட அதுக்கப்புறம் வர கேவலம் என்ன ரொம்ப நல்ல கொலை செஞ்சிடும்மா. கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தைய பெத்துன்னு இருக்கா. அவளுக்கு கல்யாணமா? அதுக்கு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவா அவளுக்கு சாரி செலக்ட் பண்ண போறாளாம். பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பந்துகள் கிட்ட சொல்லி பாருங்க. சிரிப்பா சிரிப்பா. என்ன பத்மா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உங்க ஆத்துல ஏதாவது சண்டையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லனா உன் மாமியா வழக்கம் போல நம்ம ஆத்த பத்தி குத்தி காமிச்சே சொல்லிட்டு இருந்தாளா? கேட்டுருவாள. இப்பெல்லாம் கேட்டாள்னா வாய் மேலே போடுற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கேட்டுருவேன்ல. பின்ன என்ன ஆச்சு? இவ்ளோ காலங்காத்தால நீ வரமாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. அக்கா, துளசியை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். அவ இன்னும் உங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாளாமே, எங்க ஆத்துக்காரர் சொன்னார். ஆனா என் ஆத்துக்காரர் அவளை அந்த வேலையில இருந்து தூக்குற மாதிரியே தெரியல. வேலை மட்டுமா, இப்ப அவ கழுத்துக்கு மாலையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கார். ஐயோ, என்னடி சொல்ற நீ? ஆமாக்கா, என் ஆத்துக்காரரும் மாமியாரும் துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடியா துடிக்கிறா. அந்த விஷயத்தை பத்தி பேசத்தான் நானும் சுதர்சன் மாமாவும் இங்க வந்திருக்கோம். இப்ப வந்துருவார். ஆமா, அப்பா கோயிலுக்கு கிளம்பிடு வரணும். அப்பா குளிச்சுட்டு வேஷ்டி கட்டிட்டு இருக்கார். இப்ப உடனே கிளம்பிடுவார். அப்பா வாங்கம்மா. என்ன திடீர்னு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன் மக வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? ஆமா, குழந்தை கிருஷ்ணா எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காளா? ஆமாமா. நின்னுகிட்டே இருக்கீங்களே, உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா? எல்லாரும் க்ஷேமமா இருக்கா. என்ன தாட்சாயினி, துளசியோட கல்யாண ஏற்பாடு உனக்கு திருப்தி தானே? நானும் ஸ்ரீவத்சனுமா போய் மாப்பிள்ளை பத்ரிய நேர்லயே பார்த்து பேசி அவனோட சம்மதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். உன்னோட அக்காங்கிற முறையில கேக்குறேன், நோக்கு இவ கல்யாண ஏற்பாடுல சம்மதம் தானே? என்னம்மா இது, இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? இவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்து அவ குடுத்தரமா வாழ மாட்டாளன்னு எத்தனை நாள் நான் தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கடவுள் மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்மா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால காலம் பூராவும் உங்க காலுக்கு நான் செருப்பா இருக்கவும் தயாரா இருக்கம்மா. தாட்சாயினி, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? துளசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்பவோ அமைஞ்சிருக்க வேண்டியது, இதுவே ரொம்ப தாமதம். ஏதோ நான் முயற்சி செஞ்சு நடக்கணுங்கிறதுக்காக அந்த ஆண்டவன் லேட் பண்ணி வச்சிருக்கானோ என்னமோ. அடடே, வா பத்மா வா. என்னது திடுதுப்புன்னு காலங்காத்தால வந்து நிக்கிற? அப்பா, என் மாமியாருக்கு மாங்காய் தொக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா. அதான் மாங்காய் தொக்கு எப்படி போடணும்னு அக்கா கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மாங்காய் தொக்கு தேங்காய் துவையல்னு என்ன மடையனாக்க பாக்குறியா? சரிம்பா, சோழியும் குடுமியும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவா. அது அது வந்துப்பா. பரவாயில்லம்மா, எப்படியோ மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சாக்க வச்சுட்டு இந்த அப்பாவை பார்க்க வரையே எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்குமா. வைஷு, இன்னைக்கு பெருமாளுக்கு என்னமா நைவேத்தியம்? வெண்பொங்கலும் வடையும் பா. ஓ, பத்மா வந்திருக்கான உடனே அவளுக்கு பிடிச்ச வெண்பொங்கல் வடையா? சரிம்மா, நான் போய் கோயில்ல பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, பிரசாதத்தோட வந்துடு நீ சீக்கிரமா. பத்மா, நான் கோயில்ல இருந்து வர வரைக்கும் நீ ஆத்துல இருப்பியோ? இல்லப்பா, நான் சித்த நேரம் அக்கா கிட்ட பேசிட்டு நான் ஆத்து கிளம்பிடுவேன். இருந்து சாப்பிட்டுட்டு போனோமா? வரட்டுமா? நமஸ்காரம். வாங்கோ. ஏது இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே உங்க ஆத்துக்கு வந்திருப்பேனே. இல்ல, நம்ம மேலத்தரு சாரங்கனை பார்க்க வந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான். நல்லது. அடடே, பத்மா நீ எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன்.
சொல்லிருந்தா நானே என் கார்ல கூட்டிட்டு வந்திருப்பேனே. சரி பேசிட்டு இருக்கோம், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வைஷு, மாமா காஃபி ரெடி பண்ணுமா? சரிப்பா. நான் வரேன். வாங்க. ஸ்ரீவத்ச என்ன தூபம் போட்டான்னு தெரியல. அவனை விட அக்கா தான் துளசி கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அவ குலத்தை பத்தியும் அந்த குழந்தைய பத்தியும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறோட்ட சொல்லிட வேண்டியதானே? நீ வேறக்கா, எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த ஆளு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. ஐயோ, என்னடி இது கூத்தா இருக்கு? இப்படி எல்லாம் கூடவா லோகத்துல நடக்கும்? எவனோ ஒருத்தன் கோத்திரத்துக்கு எவனோ ஒருத்தன் தர்ப்பியாமி சொல்ற மாதிரி. நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன? உன் மாமியார் போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளேடி. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோ, நான் கோவிலுக்கு போய் அப்பாக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பத்மா, ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்தணும். நாம தடுக்கல பாஞ்சாதான் உங்க அக்கா கோலத்துல பாயிராளே. உங்க அக்கா தான் துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடியா துடிக்கிறா. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டேல? என்ன சொல்லு? ஒரு காலத்துல நீங்க துளசி மேல உயிரே வச்சிருந்தேன், அது நேக்கு நன்னா தெரியும். குழந்தை கிருஷ்ணாவும் உங்களுக்கு பிறந்ததுன்னு அவ சொல்ற. பத்மா, அவ சொன்னான்னு தான் நான் சொன்னேன். நேக்கு ஒண்ணு தோன்றது, துளசிய அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறத விட நீங்க அவ கழுத்துல தாலி கட்டினா அது தப்பே இல்ல. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது நடக்காது. இல்ல, நான் இப்ப ஏன் சொன்னேன்னா, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிட்டா அவ நம்ம கையில இருப்பாளே, அதனாலதான் சொன்னேன். அவளை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவ கூட நான் இருந்த வரைக்கும் அவளுக்கு நான் உண்மையானவனா தான் இருந்தேன். ஆனா அவ என்கிட்ட விசுவாசமானவளா உண்மையானவளா இல்ல. மகா கேவலமான பொண்ணு அவ. துளசி அற்புதமான பொண்ணுமா. அவளை கட்டுறதுனால ஏன் குழந்தை பத்ரி தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆகிறான். நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டு முயற்சி பண்ணி இவ கல்யாண ஏற்பாட்டு பண்றீங்க. ஆனா இவதான் அத கொஞ்சம் கூட உணராம எனக்கு கல்யாணமே வேண்டாம் அது இதுன்னு ஏதேதோ உளறா. ஏன் துளசி, உனக்கு என்னாச்சு? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல மாப்பிள்ள பத்ரியே உனக்கு பிடிக்கலையா? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா பேசு. அம்மா, இந்த கல்யாண மாப்பிள்ளை எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு என்னோட கல்யாணமே பிடிக்கல. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு எனக்கு படுது. ஏன் துளசி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா? எத்தனை வருஷம் தான் நீ உங்க அக்கா பாதுகாப்பிலேயே இருப்ப? உன் குழந்தை கிருஷ்ணாவோட ஃபியூச்சர்ல அவளுக்கு அப்பா இல்லைங்கிற சூழ்நிலை வரும்போது அவளுக்கு நல்ல காரியங்களை நடத்தி வைக்க ரொம்ப சிரமமா இருக்குமா? இத பாரு, அதுக்காகவாவது நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். இங்க பாரு துளசி, உனக்கு நான் பேசி முடிச்சிருக்கிற பத்ரி நான் தூக்கி வளர்த்த பையன். உன்ன மாதிரி சமூகத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். பத்ரி காலம் பூராவும் உன்னை கண் கலங்காம பாத்துப்பா, அதுக்கு நான் கேரண்டி தரேன். இத பாருமா, உன்னை புரிஞ்சுண்டு உன்னையும் உன் குழந்தை கிருஷ்ணாவையும் அவன் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பான். இதுக்கு மேல நோக்கு என்ன வேணும்? துளசிய பத்தி நீங்க கேவலமா பேசுறீங்க. ஆனா உங்க அக்கா அவளை தான் பொண்ணா நினைக்கிறா. குலம் கோத்திரம் எல்லாமே அங்கே அடிபட்டு போயிடுத்து. நான் ஏன் கவலைப்படுறேன்னா, துளசி எதுக்கு வேணாலும் துணிஞ்சவ. ஆனா ஆனா உங்க அக்கா அவளை என்னடானா தெய்வ பிறவியா நினைச்சு ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு மாற தட்டின்னு இருக்கா. அது மட்டும் இல்ல, உங்க அக்காவுக்கு பத்ரி மேல அபாரமான நம்பிக்கை வேற. நாளைக்கு இந்த கல்யாணம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, உங்க சொத்தை உங்க அக்கா அவ பேர்ல எழுதி வச்சுட்டா உங்க கதி. நடக்கிற காரியத்தை பத்தி பேசு. அந்த சொத்துல பாதி சொத்து என் பேர்ல இருக்கு. அதனாலதான் சுதர்சன் மாமா, நேக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சொத்து யாரோடது? ரங்கநாயகி அம்மாவோடது. மாத்தி எழுத எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அக்கா துளசி மேலையும் பத்ரி மேலையும் வச்சிருக்கிற பாசத்தையும் அன்பையும் பார்த்து
எதுக்கும் பயப்படாத நேக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என் பங்கு மட்டும் இல்ல, ஸ்ரீ பங்கையும் சேர்த்து அக்கா எழுதி வச்சாலும் வச்சிருவா போல் இருக்கு. அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். என் மாமியார் ரங்கநாயகி அம்மாவோட கேவலமான ஏச்சும் பேச்சும் நான் ஏன் சகிச்சுட்டு இருக்கேன்? சொத்துக்காக. அதுக்கு ஏதாவது பாதகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் துளசி கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டேன். துளசியோட மூச்சையே நிறுத்திடுவேன். எனக்கு பத்ரி மேல எந்த அவநம்பிக்கையும் இல்லம்மா. நீங்களும் ஸ்ரீவத்சன் சாரும் பார்த்திருக்கிற மாப்பிள்ள தப்பான மாப்பிள்ளையா இருந்துருவாரா என்ன? என் கவலையெல்லாம் இந்த ஊரு என்ன பேசுமோன்னு தான். யாருக்கோ பிறந்த பிள்ளைக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணனா இந்த ஊர் என்ன அசிங்க அசிங்கமா பேசாதா? கிருஷ்ணாவோட பாதுகாப்புக்கு நான் சம்மதிக்கிற இந்த கல்யாணத்துக்கு ஊரு வேற விதமா அர்த்தம் கற்பிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இவ்ளோ காலத்துக்கு அப்புறமா ஆம்பளை சுகத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஊர் பேசிட்டா அதை விட அசிங்கம் வேற என்னமா இருக்கு? இப்ப நான் படுற கேவலத்தை விட அதுக்கப்புறம் வர கேவலம் என்ன ரொம்ப நல்ல கொலை செஞ்சிடும்மா. அதனாலதான் நீங்க சொல்ற கல்யாணத்துக்கு நான் யோசிக்கிறேன். ஏமா, ஊர் பேச்சுக்கு பயந்து நீ காலம் புறாவும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிட போறியா? ஊர் 1000 பேசுண்டி. அது பேசுற பேச்சுக்கெல்லாம் நாம பயந்துட்டு இருந்தா நமக்கு நல்ல காரியம் எப்பவுமே நடக்காது. இவ்வளவு பேசுற ஊரு உன்னை ஏமாத்தி உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தவன இழுத்துட்டு வந்து 4 சாத்து சாத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்குமா? ஊரா ஊரு, பெரிய ஊரு. காலங்காலமா ஊருன்னு பயந்துட்டே எத்தனையோ பொம்மநாட்டிகள் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஒன்ன மாதிரி பொம்மநாட்டிகளுக்காகத்தான் சுப்பிரமணிய பாரதியார் கற்பு நிலையென்று கொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் அப்படின்னு பாடியிருக்கார். உன்னை ஏமாத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்தானே, அந்த ஏமாத்துக்கார கடங்காரன இந்த ஊரு கற்பு இழந்தவன்னு பேசுறதா? பேசாதரி. உன்னத்தான் ஜாட மாடையா பேசுறது. ஏன்னா நீ பொம்மநாட்டியா பிறந்து தொலைச்சிட்ட. உன்ன ஆணாதிக்க சக்திகள் மட்டும் பேசுறது இல்ல, பொம்மநாட்டிகளும் பேசுறா. இன்னும் சொல்ல போனா பொம்மநாட்டிகள் மட்டுமே உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் தப்பு தப்பா பேசுறா. அவள்கிட்ட உன்னை கெடுத்தவன அடையாளம் காட்டினா அவனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பேசி ஏற்பாடு பண்ணிடுவாளா என்ன? இதுகளுக்கு பேசுறது மட்டும்தான் தெரியும். நீ இப்படியே இருந்தாலும் பேசும், கல்யாணம் பண்ணிண்டு பத்ரியோட வெளிய போனாலும் பேசும். காலங்காலமா பேசிண்டே இருக்கிற கூட்டம். இத பாரு, நாம அவ்வளவு சீக்கிரமா இவாளெல்லாம் திருத்த முடியாது. இதுகளுக்கு பயந்து நாம தேங்கிட்டோன்னு வச்சுக்கேன், நாம தாண்டி குட்டையாயிடுவோம். ஓடினா தாண்டி ஆறு. பேசுறவா பேசிண்டே இருக்கட்டும். நாம நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து நல்லத மட்டும் தேர்ந்தெடுத்து ஓடிண்டே இருப்போம். புரியுறதா? அப்ப நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பில்லைன்னு சொல்றீங்களாம்மா? தப்பே இல்லம்மா. நீ உனக்கான ஒரு நிலையான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் உன்னை ஏமாத்துனானே அவனுக்கு சரியான பாடம் புகட்டவும், உன்ன மாதிரி பொண்ணுகளை காதலிச்சு ஏமாத்தி கைவிடுற ஆம்பளைகளுக்கு சரியான சாட்டையடி கொடுக்கவும் நீ கல்யாணம் பண்ணிண்டே ஆகணும். உன்னோட கல்யாணத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. புரியுறதா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். ஆமா சௌந்தர்யா, சௌந்தர்யா, நீ இங்கிருந்து கோவப்பட்டு உன் அப்பா ஆத்துக்கு போனதுல இருந்து நாங்கெல்லாம் எவ்வளவு வருத்தத்துல இருந்தோம் தெரியுமா? அம்மாடி, நீ என்னைக்கு வருவ, எப்ப வருவன்னு நாங்க வாசலையே பார்த்துட்டு இருந்தோம். இதை பாருமா, பார்த்து பார்த்து நேக்கு கண்ணு வெளியே வந்துடும் போல இருந்ததுமா. நீ இப்ப வரும்போது உன் மாமியாரும் சுரேஷும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, நேக்கு கையும் ஓடல காலும் ஓடலையம்மா. இப்ப சுரேஷ்க்கும் ரமேஷ்க்கும் உடனே போன் போட்டு சொன்னாதான் என்னுடைய ஆதங்கமே அடங்கும். இத பாருங்க, நான் இந்த வீட்டுல வாழறதுக்காக வரல. அம்மா, என்னம்மா சொல்ற? உன்னுடைய கோபதாபங்களை எல்லாம் விட்டுட்டு ரமேஷ் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டமா. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போகதா. அம்மா, என்னவா இருந்தாலும் சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் கேட்கிறேம்மா.
ஆனா அதுக்கு முன்னாடி உன் அப்பா அத்தை விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கேயே வந்து தங்கிருமா. அம்மா, இதுதான் உன்னுடைய வீடு, நீ இங்கேதாம்மா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு அப்பா வீடு எவ்வளவு பணக்கார வீடா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூட வாழாம பொண்ணுங்க அப்பா வீட்டுல இருந்தா இந்த ஊர் உலகம் ரொம்ப தப்பா பேசுமா. அது மட்டும் இல்லம்மா, இங்கேயும் அக்கம் பக்கத்துல நீ வீட்டு இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு இப்பவே ஒரு மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இந்த வீடு தான் உன்னோட வாழ்க்கையெல்லாம் நீ நினைச்சுண்டு. அம்மா சௌந்தர்யா, இங்கேயே வந்து தங்கிடுமா. இப்ப இவ்வளவு பேசுறீங்களே, அன்னைக்கு உங்க பிள்ளை என் தங்கச்சி அடிச்சு அவமானப்படுத்தினானே, அப்ப வாயை மூடிட்டு நின்னு வேடிக்கை தானே பாத்தீங்க. அன்னைக்கே நீங்க சுரேஷ தட்டி கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நானும் எங்க அப்பா வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்க மாட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. சுரேஷ் வந்துடவா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நிமிஷமே நான் இங்க வரேன். அம்மா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் ஏமா முடிச்சு போடுற? நீ இங்க வர்றதுக்கும் சுரேஷ் வந்தனாவை கட்டிக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? டேய் ஸ்ரீ, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குடா. துளசி கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை நகை எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. டேய் ஸ்ரீ, என் கூட கொஞ்சம் கடைக்கு வாயேண்டா. நோ, இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட என்னால ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடையாது. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண நாளைக்கு போலாமே. என்னடா அது, இன்னைக்கு நாளும் கிழமையும் நன்னா இருக்குங்கிற, நீ நாளைக்கு போறான்னு சொல்ற? கல்யாண புடவையும் நகையும் நல்ல நாள் பார்த்து தான்டா வாங்கணும். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல நாள் வருமா என்ன? டேய் இத பாருடா, மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேரா கூட ஷாப்பிங் வா. மா, நான் பழைய லேபர் சி வெஸ்டன் இல்ல, ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட ஜிஎம், பொறுப்பான பதவியில் இருக்கேன். நினைச்ச போதெல்லாம் மீட்டிங் கேன்சல் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றதுக்காக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரான்னு எல்லா ஸ்டேட்ல இருந்து ஏஜென்சிங்களை வர சொல்லியிருக்கேன். டேய், அதெல்லாம் இருந்துட்டு போட்டுமே, அவளெல்லாம் நல்லபடியா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொல்லிட்டு நீ என் கூட ஷாப்பிங் வந்துட்டு அப்படியே மீட்டிங் போயிடு. அதெல்லாம் நடக்காதுமா. ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஏஜென்சி கிட்ட மீட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட் ஃபிளைட்லயே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நோ போஸ்ட்போன் சமாச்சாரம். என்னடா ஸ்ரீ இப்படி சொல்ற? நீ ஒரு மணி நேரம் லேட்டா போனா என்ன, அவ தலையை அப்படியே சீவிடுவாளா? ஏமா, புடவை கடைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? பொம்முநாட்டிங்க புடவை செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் புடவை கண்டனா, பார்டர் கண்டனா, இல்ல தலைப்பு கண்டனா, எல்லாம் ஒரே போர். எல்லா ஆம்பளைங்க மாதிரியும் புடவைகள்ல போட்டிருப்பாங்களா ஒரு சேர், அதுல உட்காந்துட்டு அங்க வர குழந்தையோட சேட்டையில ரசிச்சுட்டு உட்காந்துருக்க போறேன். அதுக்கு நான் எதுக்குமா? சரி, நான் துளசி ஆத்துக்கு போய் அவளை அழைச்சுட்டே போறேன். அதுவும் நடக்காதுமா. துளசி இன்னைக்கு என் கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்றா. அவதான் இன்னைக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் ரெடி பண்றா. ஒண்ணு பண்ண, பத்மா இன்னைக்கு வீட்டுல சும்மா தானே இருக்கா, வெட்டியா? அவளை வேணா அழைச்சிட்டு போயேன். வாபத்து, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். வீட்டுல எப்பவுமே அரட்டை அடிச்சுட்டு இருக்க, போர் அடிக்குன்னு சொல்லுவியே, அம்மா கூட கடைக்கு போயிட்டு வாயேன், உனக்கு டைம் பாஸ் ஆகுமே. இத பாருங்க, நான் உங்ககிட்ட அதிகமா பேசுறதுக்கு விரும்பல. என்ன விஷயத்தை சொல்ல வந்தேனோ அதை சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த வீட்டுக்கு மருமகளா என் தங்கச்சி தான் வரணும். இதுதான் எங்க அப்பாவோட முடிவு. எங்க முடிவை நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க தயாரா இல்ல. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுரேஷ் கிட்ட பேசி நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும். ஆமா, அந்த கௌசல்யாவோட சேர்ந்து சுரேஷ் நாடி ஆட போறானாமே. அம்மா, இறந்து போன சஞ்சய் பேர்ல அவங்க அப்பா ராஜரத்னம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்டோட ஆரம்ப விழாவில் தான் இவங்க 2 பேரும் பரதநாட்டியம் ஆட போறதா சுரேஷ் என்கிட்ட சொன்னாமா. இந்த ப்ரோக்ராம் நடக்க கூடாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டியம் ஆடினா அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் தான் அதிகமாகும். அது நடக்க கூடாது. அதனால சுரேஷ் கிட்ட பேச வேண்டியது உங்க பொறுப்பு. இல்லம்மா, நான் சொன்னா இந்த விஷயத்தை அவன் கேட்பான்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா பரதநாட்டியம்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு உயிர். அவனை போய் பரதநாட்டியம் ஆடாதேன்னு நான் எப்படிமா சொல்ல முடியும்? நாட்டியம் தான் அவனுக்கு உயிர்னு சொன்னீங்களே, ஆனா கௌசல்யாவோட சேர்ந்து அவன் நாட்டியம் ஆடினா அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. என்னம்மா சௌந்தர்யா, நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சுரேஷ் உங்களுக்கு வேணும்னா நான் மறுபடியும் இங்க வந்து வாழணும்னா சுரேஷ் அந்த கௌசல்யாவோட சேர்ந்து நாட்டியம் ஆடக்கூடாது. அதையும் மீறி இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதுல அதிகமா நஷ்டமடைய போறது நீங்க தான். உங்க மூத்த பையனை பிரிச்சு நான் கூட்டிட்டு போயிடுவேன்.
உங்க ரெண்டாவது பையனை நீங்க நிரந்தரமா பிரியற நிலைமை வரும். அதனால நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. நான் வரேன். சரிடி பத்மா, நீயும் என் கூட கடைக்கு வாயேன். ஸ்ரீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தாண்டி. துளசியும் உன்னோட ஃப்ரெண்டு தானே. அவளுக்கு எந்த மாதிரி புடவை நன்னா இருக்கும், அவ கலருக்கு எந்த கலர் பாந்தமா இருக்கும், எந்த மாதிரி நகைகள்லாம் அவளுக்கு பொருத்தமா இருக்கும், இதெல்லாம் என்னை விட நோக்கு தாண்டி நன்னா தெரியும். வா வா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா இளிச்ச வாய் மாதிரி தெரியறதா? ஏதோ துளசிக்கு போய் சாரி செலக்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஆமா சரி, என் கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் தான் சாரி வாங்கினேளா? இல்லையே, அப்ப நான் இந்த ஆத்துக்கு மாட்டு போனா வரல. ஆனா இந்த ஆத்துக்கு மாட்டு போனா வந்ததுக்கு அப்புறம் நீக்கு சீமந்தம் வந்ததே, அப்போவாவது வாடி பத்மா நோக்கு புடவை வாங்கலாம் அப்படின்னு சொன்னேளா? இல்லையே. அதையும் விடுங்க. என் குழந்தை ரங்காவுக்கு முதல் பிறந்த நாள் வந்துச்சே, அந்த ஃபங்க்ஷன்ல நான் ஒரு சாரி கட்டின்னு இருந்தனே, அந்த சாரி நான் செலக்ட் பண்ணதா? இல்லையே. ஏதோ அழுக்கு கலர்ல ஒண்ணு, பாசி கலர்ல ஒண்ணுன்னு ஒரு புடவைய தூக்கி வீசி எறிஞ்சேள். நானும் வெக்கமே இல்லாம அத வாரி எடுத்து கட்டிப்பேன். அதுதானே நடக்கிறது இந்த ஆத்துல. நீங்க சும்மா இருங்கோ. கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தைய பெத்துன்னு இருக்கா. அவளுக்கு கல்யாணமா, அதுக்கு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவா அவளுக்கு சாரி செலக்ட் பண்ண போறாளாம். பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பந்துகள் கிட்ட சொல்லி பாருங்க. சிரிப்பா சிரிப்பா. இருக்கிற குழந்தைக்கு இனிஷியல் வேணுங்கிறதுக்காக ஒரு கல்யாணமா? பத்ரி மாதிரி ஒரு நல்ல பையனை புதக்குழியில தள்ளாதீங்கோ. இப்படி ஒரு பாவப்பட்ட காரியத்தை பண்ணி நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரை வாங்கி தந்துராதீங்கன்னு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப அவ கல்யாணத்துக்கு புடவை செலக்ஷனா? புடவை அதுக்கு என்ன வேற கூப்பிடுறீங்களா நீங்கெல்லாம்? ஏய் பத்மா, நீ இந்த ஆத்து மாட்டு பொண்ணு. நான் ஸ்ரீவத்சன் 2 பேரும் சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கிறதா உன்னோட வேலை. உன் கல்யாண புடவைய செலக்ட் பண்ற நிலைமையிலையாடி அன்னைக்கு உன் குடும்பம் இருந்தது?